நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக சீமான் இருந்து வருகிறார். இவர் பேச்சு இளைஞர்களை வெகுவாக கவர்ந்து எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் விவசாய சின்னத்தில் தனித்து நிற்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த முறை உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சின்னம் வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டு சீமானுக்கு மைக்கு சின்னம் வழங்கப்பட்டது. இந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று 8.9% வாக்குகள் பெற்று அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்நிலையில் சீமானின் போக்கு சரியில்லாத காரணத்தால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் விலகிய நிலையில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான காளியம்மாளும் கடந்த சில மாதங்களாக கட்சி பணியில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்து வருகிறார். நிலையில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அடுத்தடுத்து விலகியது மட்டுமல்லாமல் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் கரு பிரபாகரன் நாம் தமிழர் கட்சியில் சேரும் போது செல்வந்தர்களாக இருந்தோம். கட்சி பொதுக்கூட்டம் நிர்வாக செலவுகளுக்காக அவற்றை இழந்து இன்று தினக்கூலிகள் ஆகிவிட்டோம். பலரது எதிர்ப்பை சம்பாதித்து உள்ளோம். ஆனால் திமுக அதிமுகவினர் உட்பட பணம் படைத்தவர்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் சீமான் செல்கிறார். எங்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். நாம் தமிழர் கட்சியில் கடந்த 9 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன். 2015ஆம் ஆண்டு முதலாக செஞ்சி நகர செயலாளராக நியமிக்கப்பட்டு 2018 தொகுதி செயலாளராகவும் 2020 விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராகவும் இருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நாம் சிறப்பாக வேலையும் செய்தோம். அதே போல உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் 100% வேட்பாளரை நிரப்பினோம். கட்சியின் பொறுப்புகளை முடிந்த அளவு இதுவரை நிரப்பி அண்ணனிடம் கையொப்பமும் வாங்கினோம். மாவட்டத்தின் சிறந்த தொகுதியாக செயல்பட்டு வந்தோம். இதனால் வரை நாம் செய்த செயல்கள், உடல் உழைப்பு மற்றும் பணவிரயம் இவை எவையும் அவர் பொருட்படுத்தும்படி இல்லை. இது அனைத்தும் பொறுப்பாளர்களுக்கும் சமம். அண்ணன் கூறியது, இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்க கூடாது என இஷ்டப்படி நான் தான் செய்வேன். நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள். உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை, செலவு செய்யவும் கூறவில்லை என்று கூறினார். ஒன்றுக்கு 2 முறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன், நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறியதன் அடிப்படையில், அண்ணா, நாங்கள் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ அல்ல, எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம், இதுவே உங்களால் தர முடியவில்லை. எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகுகிறேன். இதனால் வரை என்னுடன் பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.